உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, டேய் அங்கிள், நீ என்ன சாவலியா? போட்ட போட்ல உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். முடியல அங்கிள், வலிக்குது. எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாம் சாவு, பொழைக்க கூடாது. பொழைச்சிட்டியா நீ? அங்கிள், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஐயோ, தலையில இருந்து இவ்வளவு ரத்தம் போயிடுச்சே. ஆமா கரெக்ட். வாடா தம்பி, வாடா 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 தம்பி, எந்திரி. உன்னை காப்பாத்துறதுல எனக்கு ஒரு சிக்கல் இருக்குடா. ஆஸ்பத்திரிக்கு போனா நீ பொழைச்சுக்குவ, ஆனா அந்த ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனே, அது நடக்காதுடா. எனக்கு இப்பதான்டா சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள நீ முழிச்சுக்கிட்ட. அங்கிள் ப்ளீஸ், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லடா தம்பி, அந்த மாயாவால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. ஜானகி உன்னை கொன்னாதான் அவளுங்க 2 பேரும் ஆயுசுக்கும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து கழிதிங்க முடியும். அப்பதான்டா சீனுவுக்கு என் பொண்ணு சாருவை கட்டி வைக்க முடியும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ உயிரோட இருக்கவே கூடாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீ செத்துட்டன்னு வை, என்னோட எல்லா லட்சியமும் நிறைவேறிடுண்டா. என் அப்பாவுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு எப்படா தெரியும்? நீ எந்திரிச்சு போய் சொன்னா தானே தெரியும். நீதான் உயிரோட எந்திரிச்சு போகவே மாட்டிய. அடடே, யாராவது வந்து தொலைச்சிட போறாங்க. ஏண்டா, நீயா சாவறதுக்கு டைம் ஆகும்ல? உன்னை இப்படியே விட்டுட்டு போனாலும் நீ தடுமாறி ஆஸ்பத்திரிக்கு போய் பொழைச்சுக்குவ. அதனால கஷ்டப்படாம நீ செத்து போ, நானே உன்னை மேல அனுப்பிச்சு வச்சிடறேன், சரியா? செத்துட்டான்டா. இனிமே போலீஸ் கேஸ்ன்னு வந்தா ஜானகி மாயாவும் தான் மாட்டுவாங்க. நடக்க போற சம்பவத்தெல்லாம் நாம பார்த்து ரசிப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திக் செத்து போனது ஊர் முழுக்க பார்வையிடும். போலீஸ் கண்டிப்பா ஜானகி தான் கொலை பண்ணாங்கிறதையும் கண்டுபிடிச்சிடும். ஜானகி மாயாவும் ஜெயிலுக்கு போறது உறுதி. கதிர், சொல்லு மாயா. பெரியம்மாவை பாத்தியா? இல்ல, பாக்கலையே. என்னாச்சு? எங்கன்னு தெரியல, வீட்லயும் காணோம். காணுமா? வீட்ல எல்லாமே எங்க போயிருப்பாங்க? பின்னாடி பக்கம்லாம் பாத்தியா? இல்ல. சரி, நான் போய் பாக்குறேன். நில்லு. ஜானகி வீட்ல இல்லையா? ஏன், என்னாச்சு? காலையிலே போயிட்டாளா? எங்க போயிருக்கா? இப்பெல்லாம் அவங்க எங்க சொல்லிட்டு போறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு காலையில சொல்லாம கொள்ளாம அப்படி எங்க போனா? பாட்டி, இப்பதான் ஞாபகம் வருது. நேத்து மயான கொலை நடந்தது இல்ல, அது முடிஞ்சு காலையில கோவிலுக்கு போகணும்னு நைட்டே பெரியம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓஹோ. நானும் கோயிலுக்கு போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். போயிட்டு வந்துடுறேன். ஏய்,
ஒருவேளை பெரியம்மா கார்த்திகை புதைச்ச இடத்துக்கு போயிருப்பாங்களோ? மாயா, என்ன மாயா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் டென்ஷனா இருக்க? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். யாராவது கேட்டாங்கன்னா சொல்லு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? ரம்யா, எல்லாத்தையும் எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துரு. வச்சிடுறேன். அண்ணே, கார்த்திகை நைட்ல இருந்து ஆளை காணோண்ணே. எங்கம்மா போனாங்க? அண்ணே, அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. இருமா பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அம்மா, சுவிட்ச் ஆஃப்னு அவன் ஃபோன் வருதுமா. கார்த்தி வீட்டுக்கு வராம இருக்க மாட்டானே. எங்க போயிருப்பான்? இருமா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். எல்லாருமே தெரியலன்னு சொல்றாங்கம்மா. சொல்லாம எங்க போனா? அதாம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. அண்ணே, ஊருக்குள்ள போய் தேடி பாருங்க. சரிம்மா, நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன். பெரியம்மா, பெரியம்மா, இங்க என்ன பெரியம்மா பண்றீங்க? எதுவுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்க. உங்களை காணும்னு நான் பயந்தே போயிட்டேன். மனசுல நிம்மதியே இல்ல மாயா, அதனாலதான் இங்க வந்துட்டேன். இன்னும் அதே தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்கிற மாதிரியான விஷயத்தையா நான் பண்ணிருக்கேன். எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் ஒரு மனுஷனோட உயிரை எடுக்கிற உரிமை இன்னொரு மனுஷனுக்கு இல்ல மாயா. ஆயுசுக்கும் இந்த பாவத்தை நான் சுமந்துகிட்டே தான் வாழணும். பெரியம்மா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க பண்ணதுல எந்த பாவமும் இல்ல. ஒருத்தர் உயிர் எடுக்கிறது சரின்னு நானும் சொல்லல. ஆனா அந்த நேரத்துல நீங்க வேற என்ன பண்ணிருக்க முடியும்? நீங்க இல்லைன்னா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னே தெரியல. நான் இப்போ இருந்திருப்பேனான்னு கூட தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.